Hello friends, welcome to Banu Training Tech Channel. நம்ம இந்த வீடியோவில் pivot table யூஸ் பண்ணுற slicer என்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த slicer ஆப்ஷன் அப்படியே ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த slicer ஆப்ஷன் நம்ம pivot table எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு pivot table க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி pivot table க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரீவியஸாக வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஒரு pivot table க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த pivot tableல எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், ரீஜன் ஆட் பண்ணுறேன், டோட்டல் சேல்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ராடக்ட் ரூலையும் ரீஜன் காலம்லையும் வர்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு pivot table க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் pivot tableல எங்கேனாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா pivot table டூல்ஸில் ஆப்ஷன்ற ஒரு ரிப்பன் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஸ்லைசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு போனீங்கன்னா அதில் இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேபிளில் என்ன ஃபீல்டெல்லாம் இருந்ததோ அந்த ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது இதில் நான் ப்ராடக்ட் அப்படின்ற ஃபீல்டையும் ரீஜியனுன்ற ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்லைசர் ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ப்ராடக்ட்ன்ற நேமில் ஒரு ஸ்லைசர் அண்ட் தென் ரீஜனுன்ற நேமில் ஒரு ஸ்லைசர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரியே அப்படியே இருக்கு இல்லையா? அதாவது இப்போ இந்த pivot tableலேயே அந்த ப்ராடக்ட்டில் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ ஸோ அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ன்ற ஸ்லைசரை நம்ம தனியாக கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதான் இந்த 2 ஆப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் ஸ்லைசரில் நான் ஆப்பிள்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் இந்த 3 ரீஜியன்லேயுமே என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? இல்லை எனக்கு இப்போ ஆப்பிள் சவுத் ரீஜியனில் மட்டும் இருக்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஆப்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு ரீஜியனில் சவுத் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஆப்பிள் சவுத் ரீஜியனில் என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ரீஜியன் வேணுமோ அதுக்கேற்ற ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எந்த ரீஜியனில் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்லைசர் மூலமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, தென் இன்கேஸ் உங்களுக்கு ரீஜியனுடைய ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ரீஜியனில் கார்னரில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் கிளியர் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபில்டர் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ராடக்ட்டில் பனானா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பனானாவில் 3 ரீஜனுமே உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் அந்த 3 ரீஜனுமே உங்களுக்கு காமிச்சிருக்கும், ஓகேங்களா? தென் இப்போது நான் ப்ராடக்ட்டுக்கான ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் அந்த கார்னரில் கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ப்ராடக்ட்டுக்கான ஃபில்டர் ரிமூவ் ஆகிடும். இப்போது நான் இப்போ சவுத்துன்னு கிளிக் பண்ணுற ரீஜியனில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுத்தில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத தனியாக ஃபில்டர் பண்ணி காமிச்சிருச்சு, ஓகேங்களா? தென் வெஸ்ட்டுன்னு கொடுத்ததுமே வெஸ்ட் ரீஜியனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செப்ரேட்டாக கூட ஃபில்டர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே, இப்போது உங்களுக்கு ஆப்பிளுடைய எல்லா ரீஜியனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ நம்ம ரீஜியனில் இருக்கக்கூடிய ஃபில்டரை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டில் ஆப்பிள் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஆப்பிளுடைய எல்லா ரீஜியன்லேயும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும், ஓகேங்களா? தென் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் லோயர் வேர்ஷனில் pivot tableக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே இது அட்வான்ஸ்டு வேர்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலான ஒரு டேபிளுக்கு கூட இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் 2007, 10 இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது pivot tableல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேர்ஷன்ஸில் 2லேயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.